நம்ம இங்கே நிறைய பேர் சிவன் கோயிலுக்கு போகிறது எப்படி அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கு. தினப்பிரதோஷ காலம்னு ஒன்று இருக்குது. மாதத்தில் 2 பிரதோஷம் தானே, இது என்ன தினப்பிரதோஷம்? ஆமாம், இருக்கிறது. இந்த தினப்பிரதோஷ காலம் அப்படிங்கிறது சூரிய உதயத்திலிருந்து முதல் 20 நிமிடம், சூரிய அஸ்தமனத்திலிருந்து முதல் 20 நிமிடம், இது தினப்பிரதோஷ காலம்னு பேர். இந்த அண்ணாமலையானுக்கு விளக்கேற்றுறது பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த தினப்பிரதோஷ காலத்தில் தான் விளக்கேற்றுவோம். அதனால தான் உஷக்காலம், சந்தியா காலம், இந்த 2ஐயும் சிவன் கோவிலில் பிரமாதமாக கொண்டாடுறதுக்கான காரணம். இப்போ அந்த நேரத்தில் தான் அண்ணாமலையான தரிசனம் பண்ணணும். அதுதான் மலையை நோக்கி தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த மலையை சுற்றி வருவதற்கு முன்பாக அங்கே ஒரு பூதகணம் இருக்கிறது. அந்த பூதகணத்தை வழிபடணும். அதுக்கப்புறம் தான் ரெட்டப்பிள்ளையார். அந்த ரெட்டப்பிள்ளையாரை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்திரலிங்கத்தில் ஆரம்பித்து ஈசானம் வரைக்கும் வரணும். நீங்கள் மொத்தம் 14.5 கிலோமீட்டர் நடைபயணம். இப்படியாக வழிபாடு செய்தால் நன்மைகள் உண்டாகும்.